வெல்கம் டு அன்னம்ஸ் கிச்சன். என்னுடைய அன்னம்ஸ் ஹெல்த் ரெசிபீஸ், அன்னம்ஸ் ரெசிபீஸ் இந்த 2 சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த சேனலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து தரணும். இன்னைக்கு சீடைக்காய் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சீடைக்காய்ன்னு நினைக்கிறீங்களா? செட்டிநாடுலாம் சீடையை சீடைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ரவுண்ட் ஷேப்பில் அவங்க பண்ண மாட்டாங்க, நீளமாக பண்ணுவாங்க, பட்டன் ஷேப்பில் பண்ணுவாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி என்ன ஷேப் பிடிக்குமோ அதில் பண்ணுவாங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்: புழுங்கல் அரிசி 3 கப், பொட்டுக்கடலை 1½ கப், துருவிய தேங்காய் 3/4 கப், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டிக்கணும். ஆட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, பொட்டுக்கடலை சொல்லியிருக்கோம் இல்லையா 1½ கப்பு, அதை மிக்சியில் அரைச்சி நல்லா சலிச்சிட்டு இந்த அரிசி மாவோட போட்டுக்கணும். இந்த அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவு, உப்பு, தேங்காய் துருவினது, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நீள சைஸில் உருட்டிக்கலாம். இல்லை உருண்டையாக உருட்டிட்டு அதை அப்படியே அமுக்கணும்னா பட்டன் ஷேப் மாதிரி வரும், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏன்னா உருண்டையாக இருக்கிறது நிறைய நேரங்கள் வெடிக்கும். அதுதான் இந்த சீடைக்காயில் ஒரு ரிஸ்க்கு. நீங்கள் சீடைக்காயை எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போடாமல் மொத்தமாக போட்டுறணும். அப்போ தான் அது வெடிக்காது. ஒன்றொன்னா போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்கும் அப்படியே தட்டில். அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப் சொல்கிறேன், ஈரமாக இருக்கிறச்ச போட்டிங்கன்னா கொஞ்சம் வெடிக்கும். அதே அந்த ஈரத்தன்மையை கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா அப்படியே தட்டில் பரப்பி வைக்கிறீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஈரம் போயிடுச்சுன்னா அப்போவும் வெடிக்காது. அப்படியே வெடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வானலியை ஒரு மூடியால் மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அது அடங்கின பிறகு அந்த சீடைக்காயெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு நல்ல பொன்னிறமாக, அதாவது எண்ணெயில் சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்லையா, அதெல்லாம் அடங்கின உடனே இந்த சீடைக்காயெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் நாப்கின் இருந்தால் அதில் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயெல்லாம் வடிஞ்சதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது 1 மந்த்துக்கு கூட நல்ல டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வேக வைக்கிறச்சு மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.